மாரி செல்வராஜ் இயக்கத்துல இந்த வாரம் வெளியான படம் தான் வாழை. படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப நாளுக்கு நாள் வசூல் அதிகமாகிட்டு இருக்கு. வெற்றி வாகை சூடிய வாழை அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான படம் தான் வாழை. இந்த படத்தை தானே தயாரிச்சிருக்காரு. மாரி செல்வராஜோட சின்ன வயசுல நடந்த மிகப்பெரிய துயரத்தை தான் இந்த படத்தோட கதையா எடுத்திருக்காரு. திரை பிரபலங்களை தொடங்கி பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள்னு பலரும் வாழை படத்தை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. படம் வெளியாகி 3 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த நிலையில தான் முதல் 2 நாள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு இந்த படம் அப்படின்றத பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். கடந்த 23ஆம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட 2 படங்கள் வெளியானது. ஒன்னு சூரிய நடிப்புல வெளியான கொட்டுக்காளி, இன்னொன்னு மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான வாழை திரைப்படம். வாழை திரைப்படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதனாலே இந்த படத்து மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குறிப்பா பாதபத்தி பாடல் வெளியானதுல இருந்தே படத்துல பல வழிகளை சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்றது தெரிய வந்துச்சு. இந்த வாழை படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலையரசன், திவ்யா துரைசாமி, நிகிலா விமல் நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க முழுக்க மாரி செல்வராஜோட வாழ்க்கை அப்படிங்கிறதுனால மாரி செல்வராஜ் எழுதின புத்தகங்களான மறக்கவே நினைக்கிறேன், தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், இப்ப வார இதழில் எழுதிட்டு வரக்கூடிய சம்படி ஆட்டம், இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாழை படத்தின் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பார்த்த பாலா, நடிகர் சூரிலா மாரி செல்வராஜுக்கு முத்தமே கொடுத்தாங்க. பயங்கரமா கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தாங்க. நடிகர் தங்கதுரையை பொறுத்த அளவுக்கு அழுதுகிட்டே மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சிருந்தாரு. இது தொடர்பான வீடியோக்கெல்லாம் அதிகமா இணையதளத்தில் வைரலானது. இயக்குனர் இமயமான பாரதி ராஜா ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜை பாராட்டி இருந்தாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் வாழை படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய மாரி செல்வராஜோட வீட்டுக்கு போயிட்டு அவரை பாராட்டி இருந்தாரு. இது தொடர்பான வீடியோவை மாரி செல்வராஜ் அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அந்த சிறுவர்களையும் பாராட்டிட்டு மாரி செல்வராஜோட தாயார் படத்தில் நடிச்ச சிறுவர்களுக்கும் சால்வை அணிவிச்சு மாரி செல்வராஜுக்கும் சில புத்தகங்களை பரிசளிச்சாரு. கடந்த 23ஆம் தேதி வெளியான வாழை திரைப்படம் முதல் நாள் வசூலாவே 1.15 கோடி வசூல் செஞ்சிருந்தது. 2வது நாள்ல மட்டும் 2.40 கோடி வசூல் செஞ்சிருந்தது. 3வது நாள்ல 3.55 கோடி வசூல் செஞ்சிருக்கு வாழை திரைப்படம். இப்போ வார இறுதி நாட்கள் அப்படிங்கிறதுனால இன்னமும் வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு நம்புறாங்க. முதல் நாள்ல இருந்தே வாழை திரைப்படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப திரையரங்குகள்ல காட்சிகள் அதிகமாகிட்டு இருக்கு. இதனால வாழை திரைப்படத்தோட வசூலானது இன்னமும் பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வாழை திரைப்படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை